ஹாய் ஹலோ வெல்கம் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ நம்ம இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி கன்சர்வேட்டிவாக 4 days முடிச்சுட்டு இப்போ 5th டேல என்டர் ஆகிறோம். ஸோ இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சீரிஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் தர் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜேஇ, ரயில்வே பொறுத்தவரை ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்ட் ஆல் அதர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ எங்கெல்லாம் சயின்ஸ் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுதோ, மைக்கை போட மறந்துட்டேன், எங்கெல்லாம் சயின்ஸ் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து இந்த செட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னா, ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின்ஸ் ப்ளஸ் எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த செட்ஸை கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா 20 கொஷின்ஸ் இருக்கும், ஈச் 20 செகண்ட் இருக்கும். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த சீரீஸ் வில் ப்ரொசீட். ஸோ நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னா டெலிகிராம் ஐடி விஸ்டம் கிரிட்டெக்னு இருக்குது. You can contact me in that Telegram channel Infowars irukku, join for the updates. And Instagram ID வந்து info_wars, mail still you can contact me wisdomcritic@gmail.com. So with no further delaying the time, we'll start today's session. So in next session, our first question, this is second question. Third question. Fourth question. Fifth question. Sixth question. Seventh question. Eighth question. Ninth question. Tenth question.
11th question. Twelfth question. Thirteenth question. Fourteenth question. Fifteenth question. Sixteenth question. Seventeenth question. Eighteenth question. Nineteenth question. Twentieth question. ரைட் 20 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஈச் 20 செகண்ட்ஸ் பார்த்துட்டோம். இதில் நீங்கள் நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க. சில கொஷின் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். டியூ டு தட் லெங்க்தியர் இந்த 20 செகண்ட்குள்ளே பண்ண முடியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் எல்லா கொஷினும் கோ த்ரூ பண்ணியிருக்கணும். இந்த 20 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த ஆன்சருக்கு நீங்கள் அட்டம் கொடுத்துருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் த திங் இஸ். அண்ட் இப்போ நம்ம அப்படியே அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பார்த்துடலாம். ஈச் கொஷனுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் கோயிங் ஃப்ரம் த ரிவர்ஸ். Okay, so question 20, the power of lens is measured in. The power of lens is measured in என்னன்னா it is universal. So units நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். diopter மெஷர் பண்ணுவோம். So diopter is the answer. ஓகேவா? question number 20க்கு diopter is the answer. Okay, done. question number 19, the color of the iris. Color of the eyes is because of the color of retina, color of iris, color of the ciliary body,
அப்படி இல்லைன்னா கலர் ஆஃப் த பியூப்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கலராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கலர் ஆஃப் தி ஐரிஸ். கலர் ஆஃப் தி ஐரிஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். கலர் ஆஃப் தி ஐரிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, we'll move on to next question. Eighteenth question, in which process the volume is constant? இதை வந்து நான் வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், அப்புறம் ஐசோதெர்மல், இது எல்லாத்துக்கும் ஒரு கிராஃப் போட்டு நான் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் இதில் எந்த ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஐசோகோரிக்னு எடுத்திங்கன்னா ஐசோகோரிக்கில் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, அப்போ ஐசோபேரிக்கில் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? ஐசோபேரிக்னா பேரிக்னா இப்படி நான் சொல்ல பேரோமீட்டர் என்ன மெஷர் பண்ணணும்? ப்ரெஷர் மெஷர் பண்ணணும் அப்படி. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அண்ட் ஐசோதெர்மல் இது பேர் வச்சு சொல்லலாம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து என்னென்னா ஐசோகோரிக் ப்ராசஸ். ரைட்டு. இப்போது 17th கொஸ்டின் பார்க்கலாம் அப்படியே. வாட் இஸ் கால்ட் அஸ் ட்ரீ ஆஃப் லைஃப்? ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது இந்த கொஷின் வந்து டேரெக்டாக கேட்கலாம், பட் இன்டெரக்டாக நிறைய இதில் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரீ ஆஃப் லைஃப்னா என்ன? ட்ரீ ஆஃப் லைஃப், லிட்டில் பிரெயின், அர்பர் விட்டே, இது மூணுமே நான் பிரெயின் சாப்டர் நடத்துகிறப்ப சொல்லியிருக்கேன் இதுக்கெல்லாம் என்னென்ன பேர் அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் நம்பர் பி இஸ் ரைட் ஆன்சர். செரி பெல்லம். ஓகேவா? செரி பெல்லம் இஸ் த ரைட் ஆன்சர். தென் 16th கொஸ்டின், what is the connecting link between nervous system and endocrine system? ஒரு நர்வஸ் சிஸ்டமையும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் கனெக்ட் பண்ணுற கனெக்டிங் லிங்க் என்னன்றதையும் நான் கிளாஸ் நடத்துகிறப்ப சொல்லியிருக்கேன். எல்லாமே கிளாஸில் நடத்தின கொஷின்ஸ் தான். அண்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வருமானு கேட்டால் கண்டிப்பாக 100% இந்த மாதிரி கொஷின் தான் வரும். ஸோ வித்தவுட் எனி டவுட் நீங்கள் கிளாஸில் இருக்கிற நோட்ஸை கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். உங்களுக்கு சயின்ஸ் அதை மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குவிசஸ் நிறைய அட்டன் பண்ணிங்கன்னா அதில் நடத்தாமல் இருக்கிற போர்ஷன் கவர் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி 16th கொஷனுக்கு ஆப்ஷன் பி ஹைப்போதலாமஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ரைட்டு. And which is the largest part of the brain? Question number 15க்கு which is the largest part of the brain? நமக்கு தெரியும் cerebellum is the largest part of the brain. So cerebellum is the right answer. Cerebellum is the right answer. Okay. இதெல்லாமே ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? பிகாஸ் இட் இஸ் தியரி பேஸ்ட் கொஷின். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை ஒன்றுமே. ஓகே. அண்ட் how many lobes are present in human brain? ஹியூமன் பிரெயின் எடுத்துகிறப்ப எத்தனை லோப்ஸ் ப்ரெசென்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். நான் மொத்தம் ஆன்சர் சொல்லிடுறேன். 8 லோபு. அந்த 8 லோப் என்னென்னா டெம்போரல் லோபு, ஃப்ரண்டல் லோபு, பரைட்டல் லோபு, ஆசிபிட்டல் லோபு, எத்திமாய்டு, ஸ்பெனாய்டு அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ டெம்போரல் அந்த வேணால் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இங்கே, மேபி யூஸ் ஆகும். மொத்தம் டெம்போரல், ஃப்ரண்டல், பரைட்டல், ஆசிபிட்டல், எத்மாய்டு, ஸ்பெனாய்டு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த லோப்ஸு. இந்த லோப்ஸ் வந்து எத்தனை குவான்டிட்டிஸில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். டெம்போரலில் மொத்தம் 2 இருக்கும், ஃப்ரண்டலில் 1, பரைட்டலில் 2, ஆசிபிட்டலில் 1, எத்மாய்டு 1, ஸ்பெனாய்டு 1. ஸோ டோட்டல் 2 + 1 3 4 5 6 7 8 மொத்தம் 8 லோப் இருக்கும். ஸோ மொத்தம் 8 லோப் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த லோப்ஸு ப்ரெசென்ட் இன் ஹியூமன் பிரெயின். ரைட். வில் மூவ் ஆன் டு 13th கொஸ்டின். ஆசிபிட்டல் லோப் ஹெல்ப்ஸ் இன். ஆசிபிட்டல் லோப் என்ன ஹெல்ப் பண்ணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆசிபிட்டல் லோப் என்ன பண்ணும்? விஷுவல் சென்சேஷன். ஆசிபிட்டல் லோப் ஹெல்ப்ஸ் இன் விஷுவல் சென்சேஷன். இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ். ஹியூமன் பிரெயின்ஸ் நிறைய கொஷின் இந்த எம்சிக்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆசிபிட்டல் லோப் வந்து விஷுவல் சென்சேஷன். ரைட். 12 சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இண்டியூசஸ். ஸோ 2 நர்வஸ் சிஸ்டம் படிச்சிருக்கோம் நம்ம. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் படிச்சிருக்கோம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும்? ஹார்ட் பீட், பிளட் ப்ரெஷர், ஸ்வெட்டிங், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு க்ரூஷியல் டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டாவே நான் கிளாஸ் நடத்துகிறப்போ ஒன்று சொன்னேன். என்னென்னா அந்த 96 படத்தில் இந்த ஸ்கூல் ஏஜ் விஜய் சேதுபதியும் அந்த ஹீரோயின் வரப்போ நெஞ்சில் கை வச்சதும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மயங்கி விழுந்துருவான். இட் இஸ் வை? பிகாஸ்
ஹார்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பீட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அப்போ ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும், கரெக்டு, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், கரெக்டு, ஸ்வெட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும், கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆல் தி above is the right answer. All the above is the right answer for question number 12, right. Question 11. Which nerve attached to the brain and emerged from the skull? Brainல இருக்கும், ஸ்கல்லேருந்து எமர்ஜ் ஆகும். ரேனியல் நர்வ், கிரேனியல் நர்வ், ரீனியல் நர்வ், பைனியல் நர்வ். இதை வந்து என்ன ஆப்ஷன்னு நம்மளுக்கு தெரியணும், அதாவது ஆன்சர் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா மீதி ரேனியல் நர்வ்னா என்ன, பைனியல் நர்வ்னா, ரீனல் நர்வ்னான்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பிரெயின் ஸ்கல் பற்றி நம்ம படிக்கிறப்ப கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நான் யூஸே பண்ணது கிடையாது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு நர்வே கிடையாது. ரேனியல் நர்வ்னு ஒன்று கிடையாது, ரீனல் நர்வ்னு ஒன்று கிடையாது, பைனியல் நர்வ்னு ஒன்று கிடையாது. ஸோ அப்போ இது மூணுமே கிடையாதுன்னு ஆப்ஷன் மிஞ்சிருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் தான், கிரேனியல் நர்வ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது கிரேனியல் நர்வ் தான் ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு, மீதி மூணு இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டால் ஆப்ஷன் எது வந்து தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம போகலாம் ஆப்ஷன் எலிமினேஷனில், ரைட். 10th கொஷின். 10th ஹவு மெனி லேயர்ஸ் டஸ் பிரெயின் ஹேவ்? பார்த்தீங்களா, பிரெயின்லேருந்து நிறைய கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ பிரெயினில் மொத்தம் எத்தனை லேயர் இருக்கும் அண்ட் என்னென்ன லேயர் இருக்கும் அதுதான் கொஷின். இப்போது என்னென்ன லேயர்னு கேட்கல, எத்தனை லேயர்னா மொத்தம் 3 லேயர் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் மொத்தம் 3 லேயர் இருக்கும். அது என்னென்ன அந்த 3ன்றதை இப்போ நீங்கள் சொல்லணும். இமேஜின் கிடையாது, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். நான் எழுதுகிறேன். லேயர் 1, அதாவது அவுட்டர் லேயர் இன்னர் லேயர் இருக்கும்ல, அப்படி அவுட்டர், மிடில், இன்னர். ஸோ அவுட்டர் லேயர் நம்மளுக்கு என்ன, டியூரா மேட்டர். ஓகே, அப்போ அந்த மிடில் லேயர் என்ன, ஆர்க்கியோனாய்டு. அண்ட் இன்னர் லேயர் என்ன, பியா மேட்டர். அண்ட் இந்த அவுட்டர் ப்ளஸ் இன்னர், மிடில் ப்ளஸ் இன்னர், இந்த மூணும் சேர்ந்தது என்ன சொல்லுவோம், ஆட் பண்ணால் இதை தான் நம்ம வந்து மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவுட்டர் லேயர் ஆஃப் த பிரெயின், மிடில் லேயர் ஆஃப் த பிரெயின், இன்னர் லேயர் ஆஃப் த பிரெயின், இது மூணு சேர்ந்தது தான் மெனிஞ்சஸ் சொல்லுவோம். இந்த மெனிஞ்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இதான். ஸோ டியூரா மேட்டர், ஆர்க்கியோனா அண்ட் பியா மேட்டர். ஸோ தீஸ் ஆர் த 3 லேயர்ஸ் ஆஃப் த ஹியூமன் பிரெயின், ரைட். அடுத்து, விச் செயின் செப்பரேட்ஸ் த பிக்கர் அண்ட் த ஸ்மாலர் யூனிட் இன் ரைபோசோம்? ஸோ நம்ம வந்து ரைபோசோம் படிச்சிருப்போம். ரைபோசோமில் வந்து ஒரு பெருசு இருக்கும், இங்கே வந்து ஒரு செயின் ஒன்று போகும், இங்கே வந்து ஒரு சின்ன லோபு இருக்கும். அண்ட் இதுக்கு நடுவில் சர்டன் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் பிக் யூனிட் டு ஸ்மால் யூனிட். இதை நான் வந்து வரைஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருப்பேன். அதில் என்ன, இதுதான் வந்து பிக்கர் யூனிட்டு, ரைட். இது ஸ்மாலர் யூனிட்டு. இப்போ நம்மளுக்கு கொஷனில் கேட்டது இந்த செயினோட பேர். இந்த செயினோட பேர் என்னது, mRNA செயின். mRNA எங்கே இருக்குது, ஆப்ஷன் நம்பர் பி. ஸோ mRNA செயின் தான் ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ ஒரு கொஷனுக்கு முடிஞ்சு. இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யார் அப்படின்னு நான் இப்போ கேட்குறேன். அப்படி யார், சர்டன் 2 அயான்ஸ் இருப்பாங்க. யார் அந்த 2 பேர்னா, மெக்னீஷியம் அயான்ஸ் அண்ட் கால்சியம் அயான்ஸ். இவங்க தான் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பிகர் யூனிட் டு ஸ்மாலர் யூனிட்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ ரைபோசோமோட 2 யூனிட், ஒன்று பிகர் யூனிட், ஸ்மாலர் யூனிட் செப்பரேட் பண்ணுறது mRNA செயின். அது நம்ம கொஸ்டினோட ஆன்சர். இந்த ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யார் பண்ணுறா, என்ன நடக்குதுன்னா, மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் அயன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க மேலே கீழே. ஸோ திஸ் இஸ் தி அதர் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, question number 8. What is the most stable inert gas? Which is the most stable inert gas? நம்மளுக்கு inert gasனாவே தெரியும், ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க. they don't react with anybody. அவங்க பாட்டுக்கு ஐசோலேட்டடாக தனிமையாக பியூரஸ்ட் ஃபார்மில் இருப்பாங்க. அந்த பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கிற யார் ஆர்கான், கிரிப்டான், நியான், ஜெனான், ரோடான், இவங்கெல்லாம் ஹீலியம், இவங்கெல்லாம் சேர்ந்ததில் யார் வந்து மோஸ்ட் நோபலாக இருப்பாங்க, மோஸ்ட் ஸ்டேபிளாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா is nothing but argon. So option B is the right answer. Okay, question number 7. What is the most abundant gas in the atmosphere? Abundant gas,
abundant கேஸ் அண்ட் இதுக்கு முந்தின கொஸ்டின் abundant எலமெண்ட்டுன்னு நான் வச்சுருப்பேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. abundant எலமெண்ட் வேறு, abundant கேஸ் வேறு. இதுக்கப்புறம் ஹியூமன் பாடியில் சில abundant எலமெண்ட் இருக்கும், abundant கேஸ் இருக்கும். அதை ஐ திங்க் இதில் இருக்கிறதில்ல, பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் abundant கேஸ் இன் தி அட்மாஸ்ஃபியர்? அப்போ நம்மளுக்கு அந்த ப்ரப்போர்ஷன் தெரிஞ்சிருக்கணும், அட்மாஸ்ஃபியரில் யார் யார் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து நைட்ரோஜன். ஸோ எப்படி இருப்பாங்கன்னா, நைட்ரோஜன் வில் பி ஜாஸ்தி இன் குவான்டிட்டி, அதை தொடர்ந்து ஆக்சிஜன் இருக்கும், அதை தொடர்ந்து தேர்ட் பிளேஸில் ஏர்கான் வரும், ஏர்கான் ஓகேவா, நோபல் கேஸ். அதை தொடர்ந்து CO2. ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த abundant கேஸஸ் இந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ஃபர்ஸ்ட் நைட்ரோஜன் இருக்கும், செகண்ட் ஆக்சிஜன் இருக்கும், அடுத்து ஏர்கான் இருக்கும், அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் இருக்கும். ரைட். Question number 6. Which is the most abundant element? Right? அது வந்து most abundant gas in atmosphere. இது most abundant element in the human body. Okay. Human body இங்கே சேர்த்துருக்கேன் நான். What is the most abundant element in the human body? நம்மளுக்கு எது இருந்தால் நம்ம உயிர் வாழ முடியும்னா ஆக்சிஜன் கண்டிப்பாக இருக்கணும். ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் போதுமா, கார்பன் டை ஆக்சைடு வேணாமனு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். பட் தி லெவல் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சிஜன் required is more than the level and quantity of carbon dioxide requirement. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன், அண்ட் இந்த சீக்வன்ஸில் தான் இருக்கும். ஆக்சிஜன் இருக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கும் நம்ம பாடியில், செகண்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், தேர்ட் வந்து ஹைட்ரஜன் இருக்கும், ஃபோர்த் வந்து நைட்ரஜன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜனு, செகண்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு, தேர்ட் வந்து ஹைட்ரஜன், அண்ட் ஃபோர்த் வந்து நைட்ரஜன். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆக்சிஜன். ரைட். ஃபிஃப்த்து கொஷின் பார்ப்போம். இது வந்து ஒரு சால்வபிள் கொஷின் தான். ரியர் வியூ ஆன் அ பைக், இதை போட்டிருக்க முடியாது அந்த டைமில், இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரியர் வியூ ஆன் அ பைக் ஹேவிங் எ ஃபோக்கல் லென்த் ஆஃப் 2 meter. ஓகே, எ பஸ் இஸ் கம்மிங் பிஹைண்ட் இட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 meter ஃப்ரம் த பைக். ஓகே, ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ். ஓகே, ரியர் வியூ ஆன் அ பைக்குன்னு கொடுத்துட்டாங்க, ரியர் வியூ மிரர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அது கான்வெக்ஸா கான்கேவா அப்படின்னு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ கான்வெக்ஸ் மிரர் தான் நம்ம ரியர் வியூ மிரராக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரியர் வியூ மிரர் யூஸ் பண்ணுறப்ப கான்வெக்ஸ் மிரர் எப்படி இருக்கும், லைக் திஸ். ஓகே, இப்போ வந்து பஸ் இஸ் கம்மிங் 3 meter ஃப்ரம் த பைக்குன்னு வச்சுக்கோ, இது பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க சும்மா. சரியா, இப்போது இங்கேருந்து என்னோடய ரியர் வியூ மிரருக்கு வந்து 3 meter டிஸ்டன்ஸ் இருக்குன்றாங்க. ரைட். ஓகே, இப்போது நான் ஏர்லியராக கிளாஸ் நடத்துகிறப்ப சைன் கன்வென்ஷன் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த சைன் கன்வென்ஷன் எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி சம்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சைன் கன்வென்ஷன். பார்த்தீங்களா, ஸ்பெல்லிங்கை தப்பாக எழுதுறேன். இந்த சைன் கன்வென்ஷனில் நான் பேராமீட்டர்னு சூஸ் பண்ணியிருப்பேன். பேராமீட்டரு இமேஜ், ஆப்ஜெக்ட், இமேஜ் அண்ட் ஃபோக்கல் லென்த். ரைட். பேராமீட்டர் என்னது, கான்கேவ் இல்லை கான்வெக்ஸ், நம்மளுக்கு 2 பேராமீட்டர் தான். ப்ளூ தெரியாது எழுதுனா. ரைட். கான்வெக்ஸு, கான்கேவுக்கு U எப்போவுமே நெகட்டிவ், V எப்போவுமே நெகட்டிவ், F எப்போவுமே நெகட்டிவ். கான்வெக்ஸுக்கு U எப்போவுமே நெகட்டிவ், V எப்போவுமே பாசிட்டிவ், F எப்போவுமே பாசிட்டிவ். ஸோ இதுதான் சைன் கன்வென்ஷன் டேபிள். இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு மனசில் எப்போவுமே இருக்கணும். ஏன்னா ப்ராப்ளமில் யூஸ் ஆகும். இப்போலாம் ரொம்ப ப்ராப்ளம் ஜாஸ்தியாக கேட்குறாங்க. ப்ராப்ளமே ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஃபேக்டர் நம்மளுக்கு ஆகிடக்கூடாதுல்ல, அதனால் இந்த டேபிள் மனசில் வச்சுக்கோங்க. சைன் கன்வென்ஷன் டேபிள். கான்கேவுக்கு U மைனஸ், V மைனஸ் அண்ட் F மைனஸ். கான்வெக்ஸுக்கு U மைனஸ், V ப்ளஸ் அண்ட் F ப்ளஸ். ஓகே, இப்போ இது தெரிஞ்சால் நம்ம போட்டுடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியர் வியூ மிரர், ரியர் வியூ ஆன் பைக் ஹேவிங் ஃபோக்கல் லென்த்து. இப்போ ஃபோக்கல் லென்த் கொடுத்துறாங்க. இப்போ ஃபோக்கல் லென்த் எவ்வளோ, 2 meter. ஃபோக்கல் லென்த் நம்மளுக்கு வந்து கான்வெக்ஸ்ன்னு தெரியுமா, கான்வெக்ஸ்னால் இப்போ எப்போவுமே பாசிட்டிவ் தான். ஸோ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ், 2 meter. A bus is coming behind at a distance of 3 meter. A bus is coming behind the mirror at a distance of 3 meterன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் என்னது 3 meter,
அந்த 3 மீட்டர் வந்து கான்வெக்ஸுக்கு u வந்து நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ், ரைட்டு. இப்போ நம்மளுக்கு மிரர் ஃபார்முலா தெரியும், அதில் அப்ளை பண்ண போகிறோம். மிரர் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு 1/f = 1/u + 1/v. ஸோ இதில் 1/f தெரியும் நம்மளுக்கு. 1/f என்னது 2 = 1/u என்னது -3 + 1/v. நம்மளுக்கு கேட்டது இமேஜ் ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1/v = 1/2. இந்த 3 -3 எங்கிட்ட போனால் +3 1/3 ஆயிருமா? ஓகே. ஸோ அப்போ 3 2 5/5 சாரி 5/6 5/6. அப்போது 1 எங்கே எழுதுகிறேன், இங்கே டாப்பில் எழுதுகிறேன். 1/v = 5/6னா இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? v = 6/5. இப்போ 6/5னா எவ்வளோ? 5 1s are 5, அடுத்து 1 வரும், 5 2 1.2. அப்போ 1.2 இஸ் த ரைட் ஆன்சர். அந்த 1.2 வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ v வந்து நம்மளுக்கு 1.2 கிடச்சிருக்கு. அப்போ கான்வெக்ஸ் மிரரில் v வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ கிடைச்ச பாசிட்டிவ் தான். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஷின் when compared with அதர் கொஷின்ஸ். அதனால் இது அன்சால்வபுள்லாம் கிடையாது, சால்வபுள் தான். ஸோ ஆன்சர் வந்து 1.2 மீட்டர். ஓகேவா? ரைட். 4th question. The movement of magnetic field line inside the magnet. இதுக்கு முன்னாடி 3rd கொஷனில் அவுட் சைடு த மேக்னெட்னு சொல்லியிருப்பேன். ஒன்றும் கிடையாது, ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. ஒரு பார் மேக்னெட்னா எல்லாரும் படிச்சிருப்போம், தெரியும். இதில் வந்து இதுதான் நார்த் போல்னு வச்சுக்கிறேன், இதை சவுத் போல்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு பார் மேக்னெட்டில் 2 போல் எப்பயுமே இருக்கும். ஒன்று நார்த்து, ஈஸ்ட் வெஸ்ட்லாம் இருக்காது, அதெல்லாம் கேட்காதீங்க. நார்த்து, ஒன்று சவுத்து. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் நார்த்துலேருந்து தான் ஆரிஜினேட் ஆகும், சவுத்துக்கு போகும். ஸோ நார்த்து டு சவுத் இப்படி தான் இருக்கும். எங்கேயுமே எப்பயுமே எந்த மேக்னெட் எடுத்தாலும் சரி நார்த்து டு சவுத்து தான் போகும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் அவங்க எங்கேயும் இன்டர்செக்ட் ஆக மாட்டாங்க. நார்த்துலேருந்து கிளம்பி சவுத்துலேருந்து தான் போவாங்க. அவுட் சைட் த மேக்னெட்டு, இன்சைடு த மேக்னெட் நம்மளுக்கு இந்த கொஷனில் கேட்குறாங்க. ஸோ தி மூவ்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைடு த மேக்னெட். இப்போ எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்சைடு த மேக்னெட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து சவுத்து டு நார்த்து போவாங்க. அவுட் சைடு த மேக்னெட் தான் நமக்கு வந்து அப்போ சவுத்து டு நார்த்து. அப்போ இதுக்கான ஆப்ஷன் வாயு ரோல் ஆகுது. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். சவுத்து டு நார்த்து. ஓகேவா? இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு போவாங்க. ரைட். இன்சைட் த மேக்னெட் தானே? ஆமாம், இன்சைட் த மேக்னெட், அதுதான் ஆன்சர். ஓகே. ஓகே. தி மூவ்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் அவுட் சைட் த மேக்னெட். இப்போ அதே மாதிரி தான் அவுட் சைட் த மேக்னெட் என்னது? இது நார்த்து, இது சவுத்து, நார்த்துலேருந்து சவுத்து. ஸோ நார்த் டு சவுத் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரைட். Second question, the balancing of chemical equation. Balancing of chemical equation is based on law of combining volume, law of conservation of mass, law of constant proportion, Avogadro's laws. இவங்க 4 லாவ் என்ன சொல்லுது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கோம். H2 plus O2. H2 plus O2 gives H2O. இப்போ நம்மளுக்கு 2 H ப்ராடக்டில் இருக்குது, பேரண்ட்ஸ்லேயும் 2 H இருக்குது. பட் ப்ராடக்டில் ஒரு ஓ தான் இருக்குது, நம்மளுக்கு இங்கே 2 ஓ இருக்குது. அப்போ இங்கே 2 போட்டால் ஓ வந்து 2 ஆகிடும், ஹெச் வந்து இப்போ 4 ஆகிடும். அப்போ இந்த ஹெச்சுக்கு வந்து 2 போடுறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் டேக் பிளேஸ். அந்த பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இங்கே 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்ததை இங்கே 2 மோலாக மாற்றணும். ஏன் மாற்றணும்னா, இங்கே 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் தான் இருந்துச்சு, நம்மளுக்கு பேரண்ட்டில் 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ இந்த மோல் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். 2 கிலோ 1 கிலோ அப்படின்னு நான். ஸோ இது எல்லாமே ஒர்க்ஸ் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். தி பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ரைட். First question, when the incident ray falls parallel to the normal, when the incident ray falls parallel to the normal ray, then the angle of reflection with respect to normal ray.
சூப்பர். இப்போ வந்து ஒரு மிரர் இருக்குது, இந்த சைடு பாலிஷ் சர்ஃபேஸாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது பிரின்சிபல் ஆக்சஸ், ரைட். இப்போ சொன்னால் இந்த இன்சிடென்ட் ரே ஃபால்ஸ் பேரலல் டு த நார்மல் ரே, இதுதான் நார்மலு. இப்போ இந்த நார்மலுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் ரே வருது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிடையாது, இது வந்து இன்சிடென்ட் ரே. இப்போது இன்சிடென்ட் ரே வந்து எப்படி ஃபாலோ ஆகுது, இந்த இன்சிடென்ட் ரே பேரலல் டு நார்மல் ரே, இதுவும் பேரலல்ட்டாங்க. அப்போ ரிஃப்ளெக்டட் ரே எப்படி இருக்குன்னா ஃபால்ஸ் பேக் அண்ட் ட்ரேசஸ் பேக் தி பாத் ஆஃப் த இன்சிடென்ட் ரே, அதுவுமே இப்படி தான் போகும். ரெட்டுன்றது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இப்போ இதில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ பேரலாக போகுது, ரெண்டு பேரும் எங்கேயுமே மீட் பண்ணிக்கல அப்படின்ற பட்சத்துக்கு இதுக்கான ஆப்ஷன் வந்து பி, 0 டிகிரி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் ஸோ இந்த சீரீஸ், இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் பிரெயின் போர்ஷனை கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் பிரெயின் மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்கேட்டர்டாகவும் எடுத்திருப்பேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க உங்கள் லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி கண்டெக்சுவல் கொஷினோட இருக்கும், ப்ராப்ளமேட்டிக் கொஷினும் சேர்ந்து இருக்கும். Until then, it's bye from உங்களில் ஒருவன். டாட்டா, பை பை, and take care. Keep rocking, keep preparing. Okay?